The rapture was delivered on December 4th, 1965 at Ramada in Yuma, Arizona, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று அமெரிக்கா அரிசோனா யூமாவில் உள்ள ராமடா சத்திரத்தில் த ராப்சர் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதலின் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். முதலாவதாக சம்பவிக்கின்ற முழக்கம் அல்லது முதலாவது காரியம் எக்காலமா? ஒரு சத்தம், ஒரு ஆரவாரம். அதன் பின்னர் ஒரு சத்தம், அதன் பின்னர் ஒரு எக்காலம். Shout, a messenger getting the people ready. ஜனங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு தூதுவனின் ஆரவாரமாய் இருக்கிறது. The second is the voice of the resurrection. இரண்டாவதாக உயிர்த்தெழுதலின் சத்தமாய் இருக்கிறது. And the same voice, a loud voice in St. John 11:38 and 44 that called Lazarus from the grave. யோவான் 11:38 44 வரை லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே அழைத்த அதே சத்தம். Getting the bride together and then the resurrection of the dead. மணவாட்டியை ஒன்றாக கூட்டி அதற்கு பின்னர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். புரிகின்றதா? To be caught up with it. Watch the three things takes place. அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்பொழுது இந்த மூன்று காரியங்கள் சம்பவிப்பதை கவனியுங்கள். The next is what? அடுத்தது என்ன? Was a trumpet. ஒரு எக்காலம். A voice, a shout, a voice, a trumpet. ஒரு ஆரவாரம், ஒரு சத்தம், ஒரு எக்காலம். Now the third thing is a trumpet. இப்பொழுது மூன்றாவது காரியம் ஒரு எக்காலம். Which always at the feast of trumpets is calling the people to the feast. அது எப்பொழுதும் ஜனங்களை எக்கால பண்டிகையின் போது பண்டிகைக்கு அழைக்கின்றதாய் இருக்கும். And that'll be the bride supper, the lamb supper with the bride in the sky. இந்த எக்காலமோ ஆகாயத்தில் இருக்க போகும் மணவாட்டியின் ராபோஜனத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியுடன் சேர்ந்த ராபோஜனத்திற்கும் அழைக்கின்றதாயிருக்கும். See, the first thing that comes forth is his message. பாருங்கள், முதலாவதாக வரப்போகின்ற காரியம் அவருடைய செய்தியாயிருக்கிறது. Calling the bride together. அது மணவாட்டியை ஒன்றாய் கூட்டி அழைக்கிறது. The next thing is the resurrection of the sleeping bride, the one that's died back in the other ages. அடுத்த காரியம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற மணவாட்டியை, மற்ற காலங்களில் மரித்த மணவாட்டியை உயிர்த்தெழுதலுக்கு அழைக்கின்றதாயிருக்கிறது. They are caught together and the trumpet, the beast, in the heavens, in the sky. எக்காலம் ஆகாயத்தின் நடுவானத்தில் இருக்கும். விருந்திற்கு அவர்கள் யாவரையும் ஒன்றாக சேர்த்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். Why, that's the thing that takes place, friends. நண்பர்களே, நடக்க இருக்கின்ற காரியம் அதுவே. We're right there ready now. நாம் இப்பொழுது அங்கே அதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். The only thing the church coming out has got to lay before the sun to ripen. ஒரே ஒரு காரியம்தான். அது என்னவென்றால், வெளிவருகின்றதான சபையானது சூரியனுக்கு முன்னால் கிடந்து முதிர்ச்சி அடைய வேண்டியதாயிருக்கிறது. The great combine will come by after a while. அந்த மகத்தான பெரிய கம்பைன் இயந்திரம் கொஞ்சம் கழித்து வரும். The wheat will be burned, the stalks. தண்டோ சுட்டெரிக்கப்படும். But the grain will be gathered into its garner. See? கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். புரிகின்றதா? You're not blind people. நீங்கள் குருடான ஜனங்கள் அல்லவே. You're sensible people. நீங்கள் புத்தியுள்ள ஜனங்களாயிற்று. And if I stood here and said those things for prejudice, I say it because it's life. நான் இங்கே நின்று கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் விரோத மனப்பான்மையுடன் சொல்வேனா? அது ஜீவனா இருக்கின்றபடியினால் தான் கூறுகிறேன். Because I'm responsible to God for saying it. இதை கூறுவதனால் நான் தேவனுக்கு முன்பாக உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன். And I must say it. நான் சொல்லத்தான் வேண்டும். And my message all the time, knowing back there under healing and so forth like that. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பது முதலான காரியங்களை செய்யும் நேரத்திலே இவைகளை அறிவே. Which is to catch the people's attention. இவைகள் ஜனங்களின் கவனத்தை இழுப்பதற்காக செய்யப்படுகிறது. Knowing the message would come. செய்தியானது தொடர்ந்து வரும் என்று அறிவேன். And here it is. இதோ அந்த செய்தி இருக்கிறது. And them 7 seals open those mysteries and showing those things is what's happened. 7 முத்திரைகள் அந்த ரகசியங்களை திறந்து சம்பவித்த காரியங்கள் அவைகளே என்பதை காட்டுகின்றது. I didn't know it. எனக்கு அது தெரியாது. But this man standing right here now was standing right with me when you all heard me preach that sermon. Sirs, what time is it? ஆனால் சரியாக இங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அவர் அந்த நேரத்தில் அங்கே என்னுடன் நின்று கொண்டிருந்தார். ஐயன்மீர் இதுவா சமயம் என்ற செய்தியை நான் பிரசங்கிக்க நீங்கள் கேட்டபோது அவர் அங்கே இருந்தார்.
That morning, exactly where it said it would be, there stood 7 angels standing right there from heaven. அந்த காலையில் சரியாக எங்கே இருக்கும் என்று கூறப்பட்டதோ அந்த இடத்திலேயே பரலோகத்திலிருந்து வந்த அந்த 7 தூதர்களும் அங்கே நின்றார்கள். And as they went up, and that whirlwind taking them up there, we stand and watching as they went away. அவர்கள் மேலேறி சென்றபோது அந்த சுழல் காற்று அவர்களை அப்படியே மேலே கொண்டு போனது. அவர்கள் போகையிலே நின்று அப்படியே கவனித்துக் கொண்டிருந்தார். Science took a picture of it all the way across the nations down into Mexico. விஞ்ஞானமாத எல்லாவற்றையும் அப்படியே தேசத்தின் ஊடாக மெக்சிகோ மட்டுமாக அதை படமாக எடுத்து விட்டார்கள். And there when I was watching one day when I started preaching these 7 church ages. அங்கே ஒரு நாள் அதை நான் கவனித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் நான் இந்த 7 சபை காலங்களையும் பிரசங்கிக்க துவங்கின போது And I called Jack Moore, a great theologian. நான் ஒரு மகத்தான வேத பண்டிதனாகிய ஜாக் மோரை கூப்பிட்டு I said, Jack, who is this person standing there? There's one like the Son of Man standing there, hair as white as wool. ஜாக் அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த மனிதன் யார்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தலைமயிர் வெண்பஞ்சை போல் இருக்கிறவராய் அங்கே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறாரே, அவர் யார்? I said, he was a young man. How could he have hair as white as wool? அவர் ஒரு வாலிபனாயிற்றே, எப்படி அவருடைய தலைமயிர் வெண் பஞ்சை போல இருக்க முடியும் என்று கேட்டேன். He said, Brother Branham, that was his glorified body. அவர் சொன்னார், சகோதரன் பிரண்ணாம், அது அவருடைய மகிமையடைந்த சரீரம். That didn't ring the bell. ஆனால் அது எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. But when I went in the room and started praying, he let me know what it was. ஆனால் நான் என் அறைக்குள் சென்று போய் ஜெபிக்க துவங்கிய போது அது என்ன என்பதை அவர் நான் அறியும்படியா செய்தார். See, I've always preached that he was deity. பாருங்கள், அவர் ஒரு தெய்வத்துவம் என்று நான் எப்பொழுதும் பிரசங்கிப்பேன். Not just a man. வெறும் ஒரு மனிதன் அல்ல. He was God manifested in the flesh. அவர் தேவனாய் இருந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டவராய் இருந்தார். God, the attribute of God of love. அன்பின் தேவனுடைய தன்மையான அவர். Of the great attributes that come down displayed here on earth of God. இந்த பூமியில் இறங்கி வந்து அறியும்படியாய் காட்டின தேவனுடைய மகத்தான தன்மையான தேவனாய் இருந்தார். Jesus was God's love which built a body that Jehovah himself lived in. இயேசு தேவனின் அன்பாய் இருந்தார், அது ஒரு சரீரத்தை காட்டினது, அதில் யெகோவா தாமே ஜீவித்தார். He was the fullness of the Godhead bodily. சரீர பிரகாரமாக அவர் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமாய் இருந்தார். What God was, he manifested through that body. தேவன் என்னவாய் இருந்தாரோ அவை யாவும் அந்த சரீரத்தின் மூலமாக வெளிப்பட்டது. That body had to die so he could wash the bride with his blood. அவருடைய இரத்தத்தினால் அவர் மணவாட்டியை கழுவும்படியாக அந்த சரீரம் மரிக்க வேண்டியதாய் இருந்தது. And notice, not only is the bride washed, forgiven, but she's justified. கவனியுங்கள், மணவாட்டி கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆனால் நீதிமான் ஆக்கப்பட்டும் இருக்கிறாள். புரிகின்றதா? Did you ever try the word justified to see what it means? நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கண்டறிய நீங்கள் எப்பொழுதாவது முயற்சித்ததுண்டா? Now, for instance, if Brother Green heard that I'd been drinking, I've been doing bad things. இப்பொழுது உதாரணமாக நான் குடிப்பதாகவும் அநேக கெட்ட காரியங்களை செய்வதாகவும் கேள்விப்பட்டு Then he found out that I didn't do it. பின்னர் நான் அதை செய்யவில்லை என்று கண்டறிந்து Then he comes and say, I forgive you, Brother Branham. அதற்கு பிறகு என்னிடத்தில் அவர் வந்து நான் உங்களை மன்னிக்கிறேன் சகோதரன் பெர்னாம் என்று கூறினால், You forgive me? I never done it. நான் சொல்லுவேன், நீங்கள் என்னை மன்னிப்பதா? நான் அதை செய்யவே இல்லையே. What are you forgiving me about? See? நீங்கள் எதை குறித்து எனக்கு மன்னிப்பு கொடுக்கிறீர்கள் என்று கேட்பேன் என்று புரிகின்றதா? But if I'm guilty, then I can be forgiven. ஆனால் நான் குற்றவாளியா இருப்பேனானால் அப்பொழுது நீங்கள் என்னை மன்னிக்கலாம். But I'm still not just because I did it. ஆனால் நான் இன்னும் நீதிமான் இல்லை, ஏனென்றால் நான் அதை செய்திருக்கிறேன். But the word justified is though you never done it at all. ஆனால் நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை என்பதாகும். Justified. நீதிமான் ஆக்கப்படுதல். And then the blood of Jesus Christ cleanses us so from sins till it's put in the book of God's forgetfulness. He's the only one can do it. தேவன் நம்முடைய பாவங்களை அவருடைய மறதியின் புத்தகத்தில் போடும் அளவிற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை அவ்வளவாய் கழுவுகின்றது. அதை செய்யக்கூடியவர் அவர் ஒருவரே. We can forgive but not forget. நம்மால் அதை செய்ய முடியாது. நம்மால் மன்னிக்க முடியும், ஆனால் மறக்க முடியாது. I can forgive you, but always remember you done these evil things. என்னால் உங்களை மன்னிக்க முடியும், ஆனால் அந்த பொல்லாத காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்ற எண்ணம் எப்பொழுதும் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். Then you're not just, you're forgiven.
அப்படியா இருக்குமானால் நீங்கள் நீதிமான் ஆக்கப்படவில்லை, நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். But in the sight of God, the bride is justified. ஆனால் தேவனுடைய பார்வையிலே மணவாட்டியானவள் நீதிமான் ஆக்கப்பட்டவளாயிருக்கிறாள். She never done it in the first place. Amen. முதலாவதாக பார்க்கையிலே நீங்கள் அதை செய்யவே இல்லை. ஆமென். Standing there married to the virtuous Son of God. பண்புள்ள தேவகுமாரனை மணந்து கொண்டவளாய் நின்று கொண்டிருப்போ. Never sinned in the first place. ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக நின்று கொண்டிருப்போ. Why? She was foreordained. She was tripped into this. ஏன்? அவள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறாள், ஆனால் இதற்குள்ளாக சிக்கிக் கொண்டாள். And now when she heard the truth and come forth, the blood cleansed. இப்பொழுது அவள் சத்தியத்தை கேட்டபோது வெளியே வந்தாள், ரத்தம் அவளை சுத்திகரித்தது. And she stands there virtuous. She's no sin on her at all. அவள் அங்கே பண்புள்ளவளாய் நிற்கிறாள். புரிகின்றதா? அவள் மேல் பாவமே இல்லை. Therefore the message calls the bride together. ஆகையினால் செய்தியானது மணவாட்டியை ஒன்று கூட்டுகிறது. See the shout and the trumpet. புரிகின்றதா? ஆரவாரமும் எக்காலமும் மணவாட்டியை ஒன்றாக கூட்டுகிறது. The same one with a loud voice, he screamed out with that shout and voice and woke Lazarus. அதே காலையில் அவர் அந்த சத்தத்தை உரக்க கூச்சலிட்டார். அந்த சத்தம் லாசருவை எழுப்பிற்று. With a loud voice he cried, Lazarus, come forth. அவர் உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்றார். See? And the voice wakes up the sleeping bride, sleeping dead. புரிகின்றதா? அந்த சத்தம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற மணவாட்டியை மரித்து நித்திரையா இருக்கிறவர்களை எழுப்புகிறது. And the trumpet, with the sound of the trumpet. எக்காலம் எக்காலத்தின் தொனியோடு. And when it does, it calls always a trumpet called Israel to the feast of the trumpets. See? அது தொனிக்கும் போது அது அழைக்கிறது. எக்காலமானது இஸ்ரவேலரை ஒரு எக்காலங்களின் பண்டிகைக்கு எப்பொழுதும் அழைக்கிறதா இருக்கிறது. புரிகின்றது? Which was a Pentecostal feast, the great feast in the sky, and the feast of the trumpets. அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை, ஆகாயத்தில் உள்ள அந்த மகத்தான விருந்து, எக்காலங்களின் பண்டிகை. And now a trumpet denounced a calling together, calling to the feast. எக்காலம் ஒன்றாய் அழைக்கின்றதாக பண்டிகைக்கு அழைக்கின்றதா இருக்கிறது. And now that is the Lamb's Supper in the sky. அது ஆகாயத்தில் உள்ள ஆட்டுக்குட்டியானவரின் ராபோஜனமாய் இருக்கிறது. Now watch this assembling together and the bride, the feast of the trumpets, the wedding supper. இப்பொழுது கவனியுங்கள், மணவாட்டியில் எக்காலங்களின் பண்டிகையில் கல்யாண ராவிருந்தில் ஒன்றாக கூடி வருதல். We have seen it in types. Now watch just a moment before we close. இதை நாம் பாவனையில் பார்த்தோம். இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முந்தி சற்று நேரம் கவனி. Notice we've seen it in types. கவனியுங்கள், இவைகளை நாம் பாவனைகளில் பார்த்தோம். Now if you want to read in Matthew 18:16, நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் மத்தேயு 18:16 it said these three that bear record. See? அங்கே அதில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்று கூறுகிறது. பார்த்தீர்களா? And 1 John 5:7 and so forth. பரிசுத்த 1 யோவான் 5:7 முதலானவைகள். 3 is always a witness. Is that right? 3 எப்பொழுதும் ஒரு சாட்சியாய் இருக்கிறது. அது சரிதானே? It's a verification. Something is right. அது ஏதோ காரியம் சரியாக உள்ளதென்று சரிபார்க்குதலாய் இருக்கிறது. 3 witnesses bear in the mouth of 2 or 3 witnesses, let every word be established. 3 சாட்சிகள் கூறுகின்றனர். 2-3 சாட்சிகளுடைய வாயிலாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவர. Now notice we've had 3 witnesses. இப்பொழுது கவனியுங்கள், நமக்கு 3 சாட்சிகள் இருக்கின்றன. 3 is a witness. 3 என்பது ஒரு சாட்சியாய் இருக்கிறது. Now we've already had 3 raptures in the Old Testament. Did you know that? As a witness. ஒரு சாட்சியாக பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஏற்கனவே 3 எடுத்துக்கொள்ளப்படுதல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா? Now watch. Enoch was one. கவனியுங்கள், அவைகளில் ஏனோக்கு ஒரு சாட்சி, Elijah was the other, and Jesus was the other. எலியா இன்னொரு சாட்சி, இயேசுவானவர் இன்னொரு சாட்சி. Jesus being the keystone now, he bear record. See? இயேசுவானவர் இப்பொழுது முக்கிய கல்லா இருப்பதினால் அவர் சாட்சி பகருகின்றார். பாருங்கள், He was a keystone between the Old and New Testament. பழைய புதிய ஏற்பாடுகளுக்கும் இடையே அவர் முக்கிய கல்லா இருக்கிறார். Because he had to first die and then rapture. ஏனென்றால் அவர் முதலாவதாக மரிக்க வேண்டி இருந்தது, பின்னர் உயிர்த்தெழுந்தார். He died, come to life, and walked around here with us, and then was raptured up. அவர் மரித்தார், ஜீவனோடு வந்தார், இங்கே சுற்றி நம்மோடு நடந்தார், பின்னர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். Because he was the keystone that tied the two together. ஏனென்றால் அந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கட்டின முக்கிய கல்லாய் அவர் இருந்தார். After his resurrection and rapture, look.
அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னரே எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். கவனியுங்கள். After he did that and proved that the Old Testament there, அவர் அதை செய்த பிறகு அங்கே இருக்கின்ற பழைய ஏற்பாட்டை நிரூபித்து, we all know Enoch was translated. நாம் யாவருக்கு தெரியும் ஏனோக்கு மறுரூபம் அடைந்தான். We know Elijah was taken up by whirlwind. That right, in a chariot of fire. நம் யாவருக்கு தெரியும் அக்கினி ரதத்தில் ஒரு சுழல் காற்றின் மூலமாக எலியா மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். And Jesus died, buried, rose up, and lived here on earth, and then was raptured up. The keystone. இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இந்த பூமியின் மேல் ஜீவித்து அதற்கு பின்னரே எடுத்துக் கொள்ளப்பட்டார். முக்கிய கல்லவர். There's three to bear record. Is that right? சாட்சி பகர அங்கே 3 காரியங்கள் இருக்கிறது. அது சரிதானே? Now, there has been one rapture already passed. இப்பொழுது ஒரு எடுத்துக் கொள்ளப்படுதல் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று. You know that? உங்களுக்கு தெரியுமா? Let's see if we can't read it right quick. Let's get Matthew, the 27th chapter. நம்மால் அதை இப்பொழுது வாசிக்க முடியவில்லை என்றால் சற்று பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம். And let's get about the 45th verse of the Matthew, the 27th chapter. மத்தேயு 77ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் பார்ப்போம். Let's see if we can't get that right quick and see if we can't get just a little bit out of this would help us right quickly. இதை நாம் வாசித்து நமக்கு அதில் ஏதாவது கிடைக்குமா அல்லது நமக்கு அனுகூலமா இருக்க ஏதாவது கொஞ்சமாவது இருக்கின்றதா என்று பார்ப்போம். 27 and 45, I believe I got wrote down here. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45வது வசனம் என்று நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். Let's read. நாம் அதை வாசிப்போம். Now from the 6th hour there was darkness over all the land until the 9th. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. And about the 9th hour Jesus cried with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani, which is to say, My God, why hast thou forsaken me? Some of them that stood by heard it and said, This man calls Elias. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாவா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். And straightway one of them ran and took a sponge and filled it with vinegar and put it on a reed and gave it to him to drink. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். The rest said, Let us see where Elias will come and save him. மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். Jesus, when he had cried with a loud voice, yielded up. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். Loud voice. Watch. When Jesus dying, scream with a loud voice. மகா சத்தம். கவனியுங்கள். இயேசுவானவர் மரிக்கையிலே மகா சத்தமாய் கூச்சலிட்டார். ஆவியை விட்டார். Yielded up the ghost. ஆவியை விட்டார். And behold, the veil of the temple was rent in twain from the top to the bottom, and the earth did quake, and the rocks did rent. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. And the graves were open, and many of the bodies of saints that slept arose. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. They came out of the graves after his resurrection and went into the holy city and appeared unto many. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். One rapture is past. ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாயிற்று. 3 happened in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் 3 எடுத்துக்கொள்ளப்படுதல்கள் நடந்தாயிற்று. Of them prepared who the word of the Lord came to. See? இவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களும் தேவனுடைய வார்த்தை தங்களிடத்தே வந்தவர்களுமா இருந்தார்கள். புரிகின்றதா? The word of the Lord came to Enoch. தேவனுடைய வார்த்தை ஏனோக்குக்கு வந்தது. The word of the Lord came to Elijah's prophet. தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். புரிகின்றதா? The word of the Lord was Jesus. See? தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவே. Watching the Old Testament, them Old Testament saints now. பழைய ஏற்பாட்டில் அந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை When this rapture first taken place, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் முதலாவதாக சம்பவித்த போது கவனியுங்கள். Notice verse 50. His loud voice awakened the Old Testament saints just exactly like the loud voice awakened Jesus or awakened Lazarus. Amen. 50வது வசனத்தை கவனியுங்கள். அவருடைய உரத்த சத்தம் லாசருவை உயிரோடு எழுப்பினது போலவே அவருடைய உரத்த சத்தம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை உயிர்த்தெழச் செய்தது. புரிகின்றதா? A loud voice awakened.
உரத்த சத்தம் அவர்களை எழுப்பினது. And the second is fulfilled in 2 Thessalonians, the 4th chapter. இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. Let's just take a read. We just read it a few minutes ago. See? நாம் அதை சற்று வாசித்து பார்ப்போம். சில நிமிஷங்களுக்கு முன்னர் நாம் அதை வாசித்தோம். புரிகின்றதா? I would not have you ignorant, brethren, concerning those asleep. So or not, even that's 1 Thessalonians 4:12-18. ஆண்டியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களை நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அது 1 தெசலோனிக்கேயர் 4:12-18. That will be the second rapture. அது இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கும். The second rapture will be the catching away of the bride. இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் மணவாட்டியை கொண்டு போகின்றதா இருக்கும். The Old Testament saints has gone into his presence, paradise done away. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய்விட்டார்கள், பரதீசு நீக்கப்பட்டாயிற்று. And Old Testament saints ascended up at his loud voice when he screamed to give up the ghost, because why? அவர் மகா சப்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டபோது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு எழும்பி சென்றார்கள். காரணம் என்ன? The sacrifice, the propitiation of their sins. பலி அவர்களுடைய பாவங்களின் அவர்களுடைய பரிகாரம். That they waited on, believing that perfect lamb was coming, they offered the sacrifice to the lamb. அது வருமட்டாய் அவர்கள் காத்திருந்தனர். பரிபூர்ண ஆட்டுக்குட்டி வருகிறது என்று விசுவாசித்துக் கொண்டு அவர்கள் ஆட்டுக்குட்டியை பலியாய் செலுத்தினார்கள். And when he died and yielded up the ghost, he screamed with a loud voice, and the Old Testament saints awoke. அவர் மரித்து ஜீவனை விட்டபோது அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார். அந்த சத்தமே பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை எழுப்பிற்று. Watch the shout and the voice over here, the same thing that is coming. அந்த ஆரவாரத்தையும் சத்தத்தையும் இங்கே கவனியுங்கள். அவருடைய வருகையின் போது அதே காரியம் சம்பவிக்கின்றது. See? Yielded up the ghost, and when he did, the sacrifice was perfect. Paradise emptied out. புரிகின்றதா? ஆவியை விட்டார். அவர் அப்படி செய்த போது அந்த பலியானது பரிபூர்ணமாய் இருந்தது. பரதீசியோ அது காலியாக்கி. And the Old Testament saints came to the earth again. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் பூமிக்கு திரும்பி வந்தார்கள். Walked around on earth and entered in with him at his rapture. பூமியின் மேல் சுற்றி நடந்தார்கள். அவரோடு கூட அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசித்தார்கள். David said over there, "Lift up ye everlasting gates, and be ye lifted up." தாவீது இங்கே கூறுகிறான், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே என்று. He led captive captain, give gifts unto man. அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். The Old Testament saints went in with him. He said, "Who is this King of righteousness?" பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அவரோடு கூட பரலோகத்துக்கு சென்றபோது, யார் இந்த மகிமையின் ராஜா என்று அவர்கள் சொன்னார்கள். The Lord of glory, mighty in host. Mighty host. மகிமையின் ராஜா, யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். Here they come in marching. இதோ அவர்கள் வருகிறார்கள் அணிவகுப்போடு. Jesus led captivity captive. இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். Here he comes with the Old Testament saints. இதோ அவர் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். And went to the new gates up there and said, "Lift up ye everlasting gates, and be ye lifted up, and let the King of glory come in." அங்கே உயர புதிய வாசல்களை சென்று, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொன்னார். The voice come from the inside, said, "Who is the King of glory?" உடனே உள்ளே இருந்து சத்தம் வருகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா என்று. The Lord mighty in battle. யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். The gates flew open, and Jesus the conqueror led captive. கதவுகள் படார் என்று திறந்தன. ஜெயம் சிறந்தவரான இயேசு சிறை கொண்டு போனார். Them that have believed on him, and the word had come to him. அவரை விசுவாசித்தவர்களும் வார்த்தை தங்களிடத்தே வந்தவர்களையும் சிறையாக்கினார். There the Old Testament saints laying in there waiting. அங்கே இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் நித்திரையாய் காத்துக் கொண்டிருந்தார்கள். He led captive. அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டார். Ascended on high. உன்னதத்துக்கு ஏறி Took the Old Testament saints and went in. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களையும் உடன் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றார். There's one rapture already passed. ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று. The next rapture takes place is 2 Thessalonians. அடுத்த எடுத்துக்கொள்ளப்படுதல் 2 தெசலோனிக்கேயரில் சம்பவிக்கிறது. For the church, the bride, to be resurrected. உயிர் தழ வேண்டிய சபைக்காக, மணவாட்டிக்காக சம்பவிக்கிறது. To be raptured into glory. மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவர்களுக்காக சம்பவிக்கிறது.
We which are alive and remain, that's the bodies left on earth, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் இந்த உலகத்தில் விடப்பட்டதான சரீரமே அது will not prevent or hinder them which are asleep. நித்திரை அறிந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. For the trumpet of God shall sound first, and the dead in Christ shall rise. See? ஏனெனில் முதலாவதாக தேவயக்காலம் முழங்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். புரிகின்றதா? And we which are alive and remain shall caught up together with them. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். The other day I was standing on the street corner. அன்று ஒரு நாள் நான் வீதியின் முனையில் நின்று கொண்டிருந்தேன். And I was standing on the street corner. நான் தெருமுனையில் நின்று கொண்டிருந்தேன். And watching the Armistice Day parade. ஆர்மிஸ்டிஸ் தின அணிவகுப்பை கவனித்துக் கொண்டிருந்தேன். And when it went up, going up the street, I stood there with my little son Joseph. அணிவகுப்பு வீதி வழியாய் போய்க் கொண்டிருக்கும் போது நான் என் மகன் ஜோசப்புடன் அங்கே நின்று கொண்டிருந்தேன். There come the old First War tanks come by, little old tanks. முதலாம் உலக யுத்தத்தின் பழைய சிறிய டாங்குகள் அணிவகுப்பாய் வந்தன. After that come the great Sherman tanks of the new war, the great cannons with their muzzle blast. அவைகளை தொடர்ந்து இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் உபயோகப்படுத்தின ஷெர்மன் பீரங்கிகளும் அவைகளின் மேல் வெடிக்கும் பீரங்கி தண்டும் இருந்தது. அவைகள் பவனியாய் வந்தன. A muzzle brake on them, so forth. அவைகளின் மேல் பீரங்கி தண்டுகள் இருந்தது. After there come the soldiers, the Gold Star Mother. அதற்கு பின்னால் ராணுவ வீரர்களும் தங்க நட்சத்திரம் தாய்மார்களும் வந்தார்கள். Then there come a float with the on down. அதற்கு பின்னால் ஒரு அலங்கரிக்கப்பட்ட வண்டி வந்தது. Right down there come a float, and on the front of it was a grave to the unknown soldier. அந்த அலங்கரிக்கப்பட்ட வண்டியின் முன்பாகத்தில் அறியப்படாத ராணுவ வீரனின் கல்லறை இருந்தது. And there stood a soldier standing there, guard at the grave. அதற்கு ஒரு காவலாளியாய் ஒருவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். There stood a Marine on the other side and a sailor on the other side. அதற்கு இந்த பக்கமாக ஒருவனும் அந்த பக்கமாக ஒருவனுமாய் இரண்டு மாலுமிகள் நின்று கொண்டிருந்தன. And there's a petition drawn. அங்கே ஒரு மனு வரையப்பட்டிருந்தது. And on the other side said a Gold Star Mother, she had lost her boy. அந்த பக்கத்தில் தங்க நட்சத்திரத்தாய் ஒருவள் உட்கார்ந்திருந்தாள். அவள் மகனை இடிந்தவளாய் இருந்தாள். There stood a young wife with her head on a table crying. அங்கே ஒரு வாலிப மனைவி மேஜையின் மேல் தலை கவிழ்ந்தவாறு அழுது கொண்டிருந்தாள். A little ragged boy sitting sideways, and the tears running out of his face, had lost his daddy. ஒரு கந்தகோலமாய் ஒரு சிறு பையன் அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அவன் தன் தகப்பனை இழந்தவனாய் நின்று கொண்டிருந்தான். I thought, what sadness. நான் நினைத்தேன், என்ன ஒரு வருத்தம். Just stand here and look. நான் இங்கே நின்றது போலவே அதை பார்த்து கொண்டே இருந்தேன். See them old, just a few of the soldiers left marching down there, crippled and old like that with their uniforms, but proudly displaying them because they were Americans. பார்த்து கொண்டிருக்கும் போது ஊனமுற்ற வயதை சென்ற ராணுவ வீரர்கள் அவர்களுடைய ராணுவ உடைகளோடு அவைகளை பெருமையுடன் காண்பித்துக் கொண்டு அணிவகுத்து சென்றனர். அவர்கள் அமெரிக்கர்கள் என்பதனால் பெருமை பாராட்டினர். I thought, oh my God, one day there will come a blast from heaven. நான் நினைத்தேன், ஓ தேவனே, ஒரு நாளில் வானத்திலே ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்கும். And the dead in Christ shall rise first. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். Them Old Testament saints back under her are waiting a blast forth and come out of there first and go into the resurrection. அந்த பழைய பரிசுத்தவான்கள் அக்கறையிலே அந்த வெடி சத்தம் கேட்கும்படியாக அங்கே காத்து கொண்டிருந்து முதலாவதாக உயிர்த்தெழுதலுக்குள் சென்றார்கள். We'll drop right in line going into the sky. பின்பு நாமும் அவர்களை பின்தொடர்ந்து வரிசையிலே ஆகாயத்தில் போய்க் கொண்டிருப்போம். These old mortal bodies changed and made like unto his own glorious body. அப்பொழுது இந்த அழிவுள்ள சரீரங்கள் மாற்றப்பட்டு அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்று ஆகிவிடும். What a parade that'll be when it starts heavenward some of these days. இந்நாட்களில் ஒன்றில் பரத்தை நோக்கி போக துவங்குவது என்ன ஒரு அணிவகுப்பாய் இருக்கும். And that rapture in time that lays ahead. அந்த எடுத்துக்கொள்ளப்பட போகின்ற நேரமானது நமக்கு முன் செல்லுதலின் போது Oh, proudly displaying the blood of Jesus Christ upon their chest. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுடைய மார்புகளில் மேல் இருக்க அதை பெருமையுடன் காட்டிக்கொண்டும் The message of God in the hour that they lived in. அவர்கள் ஜீவித்ததான வேளையின் செய்தியையும் காண்பித்துக் கொண்டு செல்வார்கள். That's the hour that we're looking forward to, brother. சகோதரனே, அந்த மணி வேளையைத்தான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். Looky, just in closing now, the second resurrection, first one's passed. முடிக்க போகும் இந்த நேரத்தில் கவனியங்கள், முதலாம் உயிர்த்தெழுதல் கடந்து போயிற்று. இரண்டாம் உயிர்த்தெழுதலில் The second one is at hand right now. Will come to hand. இரண்டாம் உயிர்த்தெழுதல் சமீபமாய் இருக்கிறது, வரும், இப்போது சமீபத்தில் இருக்கின்றது. Now the third one is the two witnesses of Revelations 11 and 12. மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் வெளிப்படுத்தல் 11, 12 உள்ள இரண்டு சாட்சிகள் ஆவர். Which these are the ones that turns back with the Spirit of Christ
to witness to the Jews like Joseph did to his brethren. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு செய்தது போலவே இந்த இரண்டு சாட்சிகளும் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்களாய் யூதர்களிடத்தில் சாட்சிகளாய் இருப்பார்கள். And you remember their dead bodies laid in the street for 3 days and a half. Then the Spirit of life came into them, and they were raptured, taken up into heaven. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இவர்களுடைய மரித்த சரீரங்கள் 3 நாட்கள் வீதியின் மேல் கிடந்து பின்னர் ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளாக வந்து அவர்கள் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். There's your 3 raptures of the New Testament. இவைகள் தான் புதிய ஏற்பாட்டின் 3 எடுத்துக் கொள்ளப்படுதல்கள். 3 raptures of the Old Testament. All of them passed. பழைய ஏற்பாட்டின் 3 எடுத்துக் கொள்ளப்படுதல்களும் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று. Now we're ready, waiting for the rapture of the saints. இப்பொழுது நாமோ ஆயத்தமாய் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு, பரிசுத்தவான்களின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். It's been spoken, and so shall it be. அது உரைக்கப்பட்டிருக்கின்றபடியால் அது அவ்விதமாகவே ஆகும். When God says anything, தேவன் ஏதாவது காரியத்தை கூறுவாரானால் all heavens and earth will pass away, but that word will never fail. எல்லா வானங்களும் பூமியும் ஒளிந்து போர், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒருபோதும். When God said back there in Genesis 1, ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தேவன் பேசி உரைத்தபோது, He said, "Let there be light." வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். It might have been hundreds of years before there's any light. ஒரு கால அங்கே எந்த ஒரு வெளிச்சமும் வருவதற்கு முன்னதாக நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம். He said, "Let there be a palm tree. Let there be an oak tree. அவர் ஒரு பனை மரம் உண்டாக கடவது, ஒரு ஓக்கு மரம் உண்டாக கடவது, Let there be a desert. Let there be a mountain. ஒரு வனாந்திரம் உண்டாக கடவது, ஒரு மலை உண்டாக கடவது. Let there be this." He spoke it. You see, இது அங்கே உண்டாக கடவது என்று கூறினார். அவர் அதை உரைத்தார். பார்த்தீர்களா? and as long as it went out of His mouth in a word, it has to be manifested. அது ஒரு வார்த்தையாய் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட மாத்திரத்திலேயே அது வெளிப்பட்டாக வேண்டும். It